ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிசல்ட். 2A வந்து இப்போ கிடையாது, குரூப் 2 தான். சரிங்களா? ஸோ ஜனவரி 12, அதாவது நாளைக்கு எத்தனை பேர் என்னென்ன மைண்ட் செட்டில் இருக்குன்னு தெரியல. இந்நேரத்துக்கு எல்லாரோட மைண்டு இந்தமாதிரி ஷாக்கிங் ஸ்மைலி மாதிரி தான் இருக்கும். ஒரு பதட்டமாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, என்னடா கிடைக்குமா கிடைக்காத, எத்தனை வருஷம் உழைப்பாச்சு, இதெல்லாம் ஓடும் தான். பட் மைண்டு கொஞ்சம் காமாக வச்சுக்கோங்க, அமைதியாக இருங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ண சொல்லணும்னா, ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக இருங்க. ஏதாச்சும் படம் இருந்தால் பாருங்கள், காமெடியாச்சும் பாருங்கள், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற மாதிரி எதுவும் பார்க்காதீங்க. ஓகேங்களா? இல்லையா கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இந்த ஏதாச்சும் கொஞ்சம் புதுசாக உங்களுக்கு புரியாத விஷயங்கள் வச்சுருக்கோம்ல, அதுமாரி விஷயங்கள் வச்சா பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அதுமாரி. இல்லை உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் போய் யார்ட்டாச்சும் உட்காந்து பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசுங்க. இல்லை தனியாக இருக்கீங்கன்னா இல்லை காமெடி வீடியோஸ் பார்த்தாலே போதுங்களே. நல்லா தூங்குங்க சாப்பிட்டு. ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க, நைட்டு போய் ரொம்ப முழிச்சிட்ருக்காதீங்க. நமக்குன்னு என்ன இருக்கோ அது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்ம உழைப்பு போட்டாச்சு, அதுக்கப்புறம் கிடைக்கிறது கிடைக்கட்டும். சரியா? ஸோ மனசு அமைதியாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, நல்லதே நடக்கும். கட் ஆஃபு, மார்க்கு, அது இது எதுவுமே யோசிக்காதீங்க. போஸ்டிங் இருக்கா இல்லையா, ஜென்ரலில் கிடைக்குமா, கம்மியில் கிடைக்குமா, இல்லை அந்த ஸ்பெஷல் கேட்டு கிடைக்குமா, எதுவுமே யோசிக்காமல் ரிலாக்ஸ்டாக இருங்க. ஓகேவா? நல்லது தான் நடக்கும். உங்களுக்கு நீங்கள்லாம் வேலை கிடைக்கணும், உங்களுக்கு வேலை கிடைச்சி நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். அது வேலை யார் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இதுக்குன்னு ஒரு உழைப்பு போட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்குன்றது என்னுடைய ஆசை. ஓகே, அது என் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒருத்தன் உண்மையாக உழைச்சிருக்கான், அதுக்கான தான் அங்கே போய் கரெக்டாக எஃபெக்ட் பண்ணிருக்கான், அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பொண்ணோ பையனோ அவங்களுக்கு கிடைச்சி தான் ஆகணும். இது என்னுடையது. நியாயமாக நேர்மையாக கிடைக்கணும். டீம் சர்க்கிளில் வேறு எதுவும் இந்த எல்லாம் சொல்லுவாங்க, அதுமாதிரிலாம் எதுவும் நடக்காமல் தான் ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? ஸோ இந்த டைம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருங்க, நல்லதே நடக்கட்டும். கண்டிப்பாக இத்தனை ஆயிரம் பேரில் இவ்வளோ பேர் தான் உள்ளே போக போகிறாங்க, நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபெயில் ஆக போகிறவங்க இருக்கீங்க தான். ஃபெயில் ஆகிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ரொம்ப போட்டு ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. நீங்கள் பாதி படிச்சிருப்பீங்க, மெயின்ஸ் வரையும் வந்துட்டிங்கன்னா பெரிய விஷயம். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியல, அந்த ஃபார்மெட்டு தெரில அப்படின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். நம்ம எதில் விட்டுருக்கோம், எந்த சப்ஜெக்ட்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை, அது ஸ்ட்ராங்காக இல்லாத சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு படிங்க. புரியுதுங்களா? ஃபெயில் ஆனவங்க சொல்கிறேன். ஃபெயில் ஆகி இப்போ நாளைக்கு ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிடும். ஃபெயிலாக அடுத்த நாள் 13ஆம் ஸ்டார்ட் பண்ணுறேங்க படிக்கிறதுக்கு. ஏன்னா அடுத்த குரூப் 2 வரப்போகுது. ஓகேங்களா? லேட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்கு ரெடியாக இருங்கன்றேன். ஓகேவா? மைண்டு போட்டு குழப்பிட்டு அடுத்தடுத்து உட்காந்து அழுதுட்டு நம்ம விஷயம் தோற்றுட்டோம்னா அழுவுறதால ஒரு யூஸ்மே கிடையாது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம உழைப்பு போட்டுகிட்டே இருப்போம், அதை இன்னும் கொஞ்சம் மாற்றி கீற்றி பண்ணுவோம். ஓகேங்களா? நம்மகிட்ட குரூப் 1, குரூப் 2 கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 4 கோர்ஸ் இருக்குது. 9600829370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? ஹாப்பியாக இருங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுங்கள், வேறு எதுவும் யோசிக்காதீங்க. பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.